Hi, hello and welcome to my channel. நம்ம கௌதம் கம்பீர் வந்து இப்போ நம்ம இந்தியன் டீமோட ஹெட் கோச்சா பதவி ஏற்றிருக்காரு. இதுதான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் நியூஸ் இந்தியன் கிரிக்கெட்டை. எப்படி சொல்கிறது, ஒரு கௌதம் கம்பீர் வந்து வர்றாருன்னு சொல்லி ரொம்ப நாளாகவே ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகாமல் இருந்தால் கூட நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபார்மாக தெரிகிற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. இப்படியோ கம்பீர் தான் வரப்போகிறாரு, அது மோரார்லெஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு நேற்று நினைக்கிறேன். நேற்று அஃபிஷியலாக அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, ஓகே. நம்ம இப்போ கௌதம் கம்பீரை கோச் ஆகிறதுல இந்தியன் டீமோட ஒரு மைண்ட் செட் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு இந்தியன் டீமில் ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போது அந்த வேர்ல்ட் கப்பில் ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயரில் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகி அந்த ஒரு வின்னிங் மென்டாலிட்டி வந்து இன்னும் டீமில் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஆனால் கௌதம் கம்பீருக்கு அடுத்து என்னென்ன டோர்னமெண்ட்ஸில் அவர் கோச்சாக இருக்க போகிறாரு அப்படின்னா 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 2025 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். இஃப் இன் கேஸ் இந்தியா went to the final, he will be coaching the side. அப்புறம் 2026 T20 வேர்ல்ட் கப், 2027 50 ஓவர் வேர்ல்ட் கப் ப்ளஸ் மேபி டெஸ்ட் சாம்பியன்ஷிப். இதுதான் அவர் கோச்சிங் பண்ண போகிற ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ஸாக இருக்க போகுது. அவர் T20 டீமை பொறுத்த வரைக்கும் கம்பீருக்கு இப்போ பெரிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அவருக்கு என்ன சேலஞ்ச்னா, T20 டீமில் மோஸ்ட்லி ஒரு யங் டீம் தான். அவர் சொல்கிறத இப்போது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறப்ப அதை அகெயின்ஸ்டாக எடுத்துக்கிறதுக்கு ஒரு அங்கே யாரும் பெரிய அளவில் பாண்டியா ப்ளஸ் பும்ரா இருந்தாலுமே அவங்களும் ரொம்ப ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அவருக்கு ப்ராப்ளமே இப்போ வந்து ஓடிஐலையும் டெஸ்ட்லையும் தான். ஏன்னா ஓடிஐ டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா ப்ளஸ் கோலி மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ரோஹித் சர்மா கூட நம்ம ஓகே மேபி, ஆனால் பட் கோலிக்கும் கம்பீருக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி நிறையா வந்து முட்டிகிட்டு இருந்துச்சு. இந்த லாஸ்ட் ஐபிஎல்ல 2 பேரும் ஒரு கை கொடுத்து ஒத்து போனாங்க. பட் இருந்தாலுமே வந்து எப்படி சொல்கிறது, அவங்க அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் அது முட்டிக்கிறதுக்கு பெரிய பெரிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு கம்பீர் வந்து ஒரு அவர் நினைக்கிறதான் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். டீமுக்கு என்ன தேவையோ அதை ஓப்பனாக பண்ணணும்னு நினைப்பார். அவர் சொல்கிற வே ஆஃப் ஸ்பீச் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது கோலிக்கு பிடிக்குமா, கோலி அதை எப்படி எடுத்துப்பார்? கோலி வந்து அவரோட லேட்டர் எண்ட் ஆஃப் கெரியரில் இருக்கார். கம்பீர் வந்து அவரோட கோச்சிங் கெரியரில் இப்போ தான் வந்து ஒரு பீக்கில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. ஸோ 2 பேரில் எப்படி அது போக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி கம்பீரில் கோலி ஆல்ரெடி கும்ளே கோச்சாக இருந்தப்போ கோலிக்கும் கும்ளேக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு. குல்தீப் யாதவ் ஒரு மேட்ச்சில் வந்து கோலி இறக்க விரும்பலை, பட் கும்ளே அவரை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறக்குனாரு. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தப்போ அதில் கும்ளே வந்து சாக் பண்ணாங்க கும்ளேவை. அந்த மாதிரி மேபி ஆகக்கூடாது. ஆனால் இந்த டைம் மேபி அது கோலிக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரி நடக்காமல் கம்பீர் அண்ட் கோலி வந்து இணைஞ்சு டீம் இன்னும் அடுத்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ப்ளஸ் ஒரு இன்னொரு T20 வேர்ல்ட் கப் கோலி இருக்க மாட்டார். மேபி 2027 வேர்ல்ட் கப் கோலி ஆனா அதுவும் வாங்கி கொடுத்தா அவங்க 2 பேத்துக்குமே ஒரு பெரிய இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸை மறந்துட்டு விளாண்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹர்பஜன் சிங் ப்ளஸ் சைமன்ஸ் வந்து 2 பேருமே ஒரு பெரிய ஒரு எதிர் துருவங்கள் மாதிரி. ஆனால் அவங்க நேஷனல் டீமுக்கு ஆடுறப்போ, பட் ஐபிஎல் ஆடுறப்போ அவங்க 2 பேருமே ஒரே டீமில் மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆடினாங்க. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸை எடுத்து வச்சுட்டு 2 டீமுமே டீமுக்கு என்ன நல்லதோ அதை எடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் மேபி எனக்கு தெரிஞ்ச கம்பீருக்குள்ள பெரிய சேலஞ்சு. அதே மாதிரி கம்பீர் இன்னொரு பெரிய சேலஞ்சு கம்பீருக்கு என்னன்னா ஸ்பின்னரை ஹிட் பண்ணுற எபிலிட்டி, ஸ்பின்னரை ப்ளே பண்ணுற எபிலிட்டி இன் டெஸ்ட்டு எப்படி அதை வந்து இந்தியன் டீமில் அவர் இம்ப்ரூவ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா வந்து இப்போதைக்கு பார்த்தா பெரிய ஸ்பின் ஹிட்டர்ஸ் நல்லா ஸ்பின்னை வந்து சமாளிச்சு ஆடுற அளவுக்கு முந்தி உள்ள அளவுக்கு ஒரு ஸ்பின் பிளேயர்ஸ் லைக் ராகுல் டிராவிடு அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ இல்லை. டிராவிடு ஒரு பெரிய ஸ்பின் பிளேயரு, ஸ்பின்னை நல்லா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரு. அவர் கெவின் பீட்டர்சனுக்கே ஒரு கோச்சிங்னா ஒரு அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு பீட்டர்சனுக்கு நல்லா ஒர்க் ஆகவும் செஞ்சு அவராலே ஒரு ஸ்பின் ஹிட்டிங் எபிலிட்டியை வந்து கொண்டு வர முடியலை டெஸ்ட் டீமில் பெருசாக. அதை கம்பீர் கொண்டு வருவாரா? நம்ம நிறைய ஐபிஎல்ல பார்த்துருக்குறோம். ஐபிஎல்ல ஒரு நரேனை ஓப்பனிங் இறக்கி விட்டதாகட்டும், அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, வேறு மாதிரி ஒரு திங்க் பண்ணி இறக்கி விட்டுருப்பாரு. அந்த மாதிரி எதனா ஒரு பிளேயர் நம்ம பார்க்க முடியுமா ஒரு ஓப்பனரா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட்
இது போக போக தான் இப்போ கம்பீரோட ஒரு 1 இயர் ஆஃப் டென்யூரில் தான் நமக்கு தெரிய வரும் கம்பீர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருக்குது. அஸ் அன் ஐபிஎல் கோச்சுக்கும் அஸ் இன்டர்நேஷ்னல் கோச்சுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதை எப்படி கம்பீர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. கம்பீரோட ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆங்கர் இஷ்யூஸ் சொல்ல மாட்டேன், அந்த டப்னு இது பண்ணுறது நேஷ்னல் டீமுக்கு செட் ஆகுமா. ஏன்னா ஐபிஎல் டீம்ன்றது ஒரு ஷார்ட் டென்யூர், ஒரு 1.5 months தான் டைமு, 2 months மேக்ஸிமம் டைமு. மற்றபடி பெருசாக அவங்க வந்து ரொம்ப கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் வந்து இங்கே இருக்கிறப்ப அவங்க 12 months ஃபுல்லாக டீம் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் அவரோட எப்படி அவர் டீம் எடுத்துகிட்டு போகிறாரு, எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு, எப்படி அவர் கண்டிப்பாக வந்து டீமுக்கு நல்லா தான் நினைப்பார். பட் அதை சொல்கிற வே ஆஃப் ஸ்பீச், வே ஆஃப் ஸ்பீக்கிங் அதெல்லாம் வந்து மாற்றுவாரா, இல்லை அவரோட வே கொண்டு போய் வந்து டீமை அக்ரெசிவாக மாற்றுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி அவர் அபிஷேக் நாயரையும் வினய்குமாரையும் போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் கன்சல்டண்டாக கேட்டிருக்கிறாரு. ஆல்ரெடி இப்போ விக்ரம் ராத்தோர் இருக்கார் பேட்டிங்கில். இந்த பக்கம் பவுலிங்கில் வந்து மொஹம் பிரபே அவர் இருக்கார், பராஸ் மொஹம் பிரபே அவர் பேர் அம்மா வாய்க்குள்ள நுழையில. இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. இவங்க 2 அவர் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் 2 பேரும் ஒரு அபிஷேக் நாயர் கேகேஆரோட ஒரு மெயினான ஒரு அசிஸ்டன்ட் கோச், அவர் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எதிர்பார்க்குறாரு. இதே மாதிரி வினய்குமார் மேபி எந்த அளவுக்கும் தெரியலை. ஏன்னா நம்ம பார்த்துருக்குறோம் பரத் அருணுக்கு பெரிய இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் இல்லை. பட் பரத் அருண் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் எல்லாத்துலேயுமே. லைக் இந்தியன் நேஷனல் சைடில் அவருக்கு தமிழ் தான் அந்த ஒரு பேஸ் பவுலிங் யூனிட்டு இன்ஸ்பயர் ஆகி வந்தது. அதே மாதிரி நம்ம அதனால் இன்டர்நேஷ்னல் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸு, ஐபிஎல் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டும் நம்ம வினய்குமாரை எடை போட முடியாது. அவர் எப்படி அவரோட கோச்சிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து இது பண்ணுறாரு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கம்பீர் கிளிக் ஆனார்னா அடுத்த 4 கப்பில் 3 கப்பு நமக்கு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கம்பீர் கிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.